அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஜும்மா நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு அமலை ஜும்மா நாளில் தவறாமல் செய்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு ஜும்மாவுடைய பாக்கியத்தை பெற்றுத்தரும். வியாழக்கிழமையில் தொடங்கி வெள்ளிக்கிழமை இரவு வரையுமே இந்த ஒரு அமலை தான் நம்ம செய்ய வேண்டும். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நம்முடைய ஜும்மா நாள் இந்த ஒரு அமல் இல்லாமல் பூர்த்தியாகாதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒவ்வொரு நாள் இருக்குன்னா அந்த நாளுக்குன்னு சில சிறப்புகள் இருக்கும். அந்த சிறப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அமல்கள் இருக்கும். அப்படி சிறப்புக்கேற்ற அமல்னா அது இந்த 3 வார்த்தைகள் தான். இந்த 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த 3ஐயும் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்றைய நாள் பொழுதுலையும் மோதிக்கொள்ளணும். அதில் முதல் விஷயம் என்னென்னா, இந்த ஜும்மா நாள் அப்படிங்கிறது மறுமை நிகழக்கூடிய நாளாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தீங்கன்னா இந்த பூமியை எப்படி படைச்சானோ அதே மாதிரி இந்த பூமியை முடித்ததுக்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கையை நம்ம கொடுப்பான். அப்போ அது நடக்கிறதுக்கான ஒரு நாள் வரும்ல, அந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாளாக இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வியாழக்கிழமைக்குடைய மகரீப் வரும்போதே ஜும்மாவை பற்றி நினைவுபடுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் ஜும்மாவுடைய நாள் வரும்போதே மறுமையுடைய நினைப்போடு வாழ்வே கழிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மறுமையுடைய நினைப்பு வாரத்தில் ஒரு நாளாவது இருந்தனா என்ன ஆகும்னா, நம்மளுடைய அமல்கள் எல்லாம் சரியாக செய்ய நம்ம மனசு என்னாகும், பக்குவமாகும். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தை விடவும் மறுமை தான் நம்ம நெருக்கமானது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதனால நமக்கு ஜும்மாவுடைய நாள் வருதுனாவே மறுமையை நினைத்து வாழணும். அப்படி வாரத்தில் ஒரு நாளாவது மறுமையை நினைத்து வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இம்மை மறுமையில சிறக்கும். அப்படி நம்ம நினைத்தவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மறுமையை நினைச்ச உடனே அவங்க மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் மறுமையை நினைத்த கையோடு பாவ மன்னிப்பையும் கேட்கணும் இந்த நாளில். அதுதான் நம்ம மறுமையை நினைத்து அதற்காக அமல் செய்த நன்மையாக கிடைக்கும். என்ன அமல் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்புக்கு நீங்கள் எந்த இஸ்திகஃபார் வேணால் ஓதலாம். நாம் இருக்கிறதுலே சிறுசு அல்லாஹ் மகஃபிர்லி ஓதிக்கலாம். அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைத்து மன்னிப்பை கேட்கக்கூடிய இந்த வார்த்தையை ஓதுனீங்கன்னா இந்த ஜும்மா நாளில் மறுமையை நினைத்து ஓதுனதுனால மறுமை நாளில் இதனுடைய கூலியை பார்ப்பீங்க. உங்கள் பாவங்கள் எல்லாம் ஒரு வாரத்துக்கு உண்டானது இதன் காரணமாக கழியும். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மறுமையை நினைத்து அல்லாஹ் மௌஃபிர்லி ஓதணும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சொன்னாங்க, ஜும்மா நாள் வந்தாவே என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. அந்த ஸலவாத் என்கிட்ட ஒன்று காண்பிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எப்படி உங்கள் மேலே ஸலவாத் ஓதுறதுன்ட்டு. அப்போது அவர்கள் தரூதே இப்ராஹிம் சொல்லித்தராங்க. அதனால் இந்த நாளில் நீங்கள் தரூதே இப்ராஹிம் ஓதிக்கலாம். தொழுகை இல்லாத நேரத்தில் கூட ஓதிக்கலாம். அதே சமயத்தில் இல்லை அது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினச்சா குறைந்தது ஒரு சாதாரணமான சின்ன ஸலவாத்தையாவது ஓதிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஸலவாத்தாக இருக்குது. இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நாளில் ஓதிக்கலாம். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா தௌபா கேட்குறோம், மறுமையை நினச்சி. ரெண்டாவது ஸலவாத் ஓதுறோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நாள் துவா ஏற்கப்படக்கூடிய நாளாக இருக்குது. நிறையா பேர் கேட்குறாங்க, ஜும்மா அப்படிங்கிறது பெண்களுக்கானது கிடையாது தானே, ஆண்களுக்கு மட்டும்தானே, அப்போ பெண்களுக்கும் துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்கான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே துவா ஏற்கப்படக்கூடிய நேரங்கள் இருக்குது. சில நேரங்களில் குர்ஆன் வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களை குறிக்கிற மாதிரியே வரும். ஆனால் நம்ம அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கண அமைப்பில் ஆலிம்கள் சொல்கிறாங்க அது பொதுவாக இருக்குது அப்படிங்கிறதை குறித்து காட்டுறதுக்காகவே பார்த்தா சில விஷயங்கள் ஆண்களை சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது பெண்களுக்கும் பொருந்துங்கிறாங்க. அதனால் ஆலிம்கள் சொல்கிறாங்க துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பெண்களுக்கும் இருக்குது. அதனால் பெண்களும் என்ன பண்ணலன்னா ஜும்மா நாளில் அந்த நேரத்தை எதிர்பார்த்து துவா செய்து கொண்டே இருந்தால் அந்த நேரத்தில் அவங்க துவா அமையும் போது அந்த துவாவை அல்லாஹ் அப்படியே அங்கீகரிக்கிறான் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அந்த நேரம் எப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன துவாவை கற்று வைத்து அதை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம்னா இந்த நாளில் அல்லாஹ்விடத்துலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம துவாக்கள் ஏற்கப்படலாம். அந்த சின்ன துவா தான் பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம வர்ஹம்னா அப்படின்னா, யா அல்லாஹ் எங்கள் மீது அருளை பொழி அப்படின்னு அர்த்தம். இது நபி அவர்கள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அல்லாஹுடைய அருளை கேட்டிங்கனாவே உங்களுடைய தேவைகள் எல்லாமே அதில் அடங்கிடும். அதனால் அல்லாஹுடைய அருளை இந்த நாளில் கேளுங்க. அப்போ 3 விஷயம். ஒன்று மறுமையை நினைக்கிறோம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நபியின் மீது ஸலவாத் சொல்கிறோம், மூணாவது துவா கேட்குறோம். இந்த 3ஐயும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த நாட்களில் ஓதுங்க. முக்கியமாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுடைய துவாக்களையும் ஏற்றுக்கொள்வான். ஜும்மா நாளுடைய அமல்கள் அனைத்தையும் செய்த நன்மையும் கொடுத்து விடுவான். ஜும்மா நாளில் இதை செய்தால்தான் உங்களுக்கு ஜும்மாவுடைய பலனே கிடைக்கும். அதனால் இந்த அமலை விட்டுறாதீங்க, மறக்காமல் செஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.